Taste the Daily. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இப்ப 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேட்புமனு தாக்கல்லாம் எப்ப தொடங்கும்? எத்தனை தேதிக்குள்ள வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருக்கணும்? விவரம் என்ன ராஜ்குமார்? ஆனந்தி, நாடு முழுவதும் 13 மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பீகார், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இறந்ததுக்கு பிறகு காலியாக இருப்பதாக அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது இந்த தொகுதிக்கு, விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கிறது. இதற்கான நோட்டிபிகேஷன் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதியும், அதே போன்று அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஜூன் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும், வேட்புமனுக்கான ஸ்கூட்டினி செய்வது 24ஆம் தேதியும், அதே போன்று அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஜூலை 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கிறது. எனவே இடைத்தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த மாநில தேர்தல் அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்றும், அதே போன்று அந்தந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள் அவர்களுடைய வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பு செய்வதற்கான நடவடிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்றும் தற்போது இந்த அறிவிப்பை செய்திருக்கிறாங்க. ஆனந்தி, விக்கிரவாண்டிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். விக்கிரவாண்டிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜூலை 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவையடுத்து விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டியில் 2011இல் சிபிஎம், 2016இல் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வெற்றி பெற்றன. தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 13ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மறைவையடுத்து விக்கிரவாண்டிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2011இல் சிபிஎம், 2016இல் திமுக, 2019இல் அதிமுக, 2021இல் திமுக என 4 சட்டமன்ற தேர்தலில் மாறி மாறி வெற்றி பெற்ற நிலையில் புகழேந்தி மறைவை அடுத்து ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நம்முடன் உரையாடுவதற்காக பாமகவில் இருந்து திரு பாலு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விக்கிரவாண்டிக்கு தற்போது ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் நீங்கள் பங்கேற்பீர்களா? இந்த தேர்தலின் வியூகம் எப்படி இருக்க வாய்ப்பிருக்கிறது? இப்பொழுதுதான் தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறது. இது குறித்து எங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது குறித்த முடிவை எங்கள் கட்சியினுடைய உயர்மட்ட குழு எடுக்கும். அதில் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இது குறித்து ஆலோசனை செய்து அந்த முடிவை முறைப்படி ஊடகங்களுக்கு அறிவிப்பார். ஒருவேளை பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தால் யார் களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது சார்?
விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பலமான தொகுதி, மிக அதிகமான வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி, பாட்டாளி மக்கள் கட்சி நிரம்பியிருக்கக்கூடிய அந்த பகுதி என்பதனால் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் என்பது எங்கள் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம். எனவே இதற்கு குறித்து நல்ல முடிவை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடுப்பார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். Taste the Daily.